அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் தெற்கு தொகுதி இப்போது தேர்தல் களம் ரொம்ப சூடாயிட்டிருக்கு. இதில் என்னோட தரப்பு வீடியோவாக நான் சொல்ல வருவது, பல கேண்டிடேட்ஸ் இங்கே போட்டியில் இருக்கிற நேரத்தில் யாரை தேர்ந்தெடுப்பது, எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுத்தால் நமக்கு பலன் அல்லது பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எனக்காக நான் செய்தாலும் இது எனது குடும்பத்தார் கவனிப்பிற்கும், எனது நண்பர்கள் மற்றும் தெற்கு தொகுதியை சேர்ந்த உறவினர்கள், என்னை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். இப்போது தெற்கு தொகுதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்கன்ட்டு நான் இன்னும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணலை. ஆனால் ஒரு 3 ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த 3 ஸ்டார் கேண்டிடேட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நாஜிம் நானா, ஒன்று ஹசனா நானா, இன்னொன்று பிரபு தம்பி. இந்த 3 பேரும் களத்தில் யாராக இருக்கும், இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படிங்கிற கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் போகுது. இந்த 3 நபர்களில் நம்ம தொகுதிக்கு யார் வரக்கூடிய 5 வருடங்களுக்கு எம்எல்ஏ பதவி வகித்தால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தையும் சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த வீடியோ 2 பகுதிகளாக வரும். ஒரு வீடியோ இப்போ, இன்னொரு வீடியோ முடிஞ்சால் எலெக்ஷன் நாளைக்கு, எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி. இப்போ நம்ம கீழேருந்து வருவோம். பிரபு தம்பி அல்லது ஹசனா நானாட்டேருந்து வருவோம். ஹசனா நானாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு 3 எலெக்ஷன் 4 எலெக்ஷனில் போட்டி போட்டு 2 எலெக்ஷனில் தோல்வி பெற்று, ஒரு எலெக்ஷனில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஜெயித்தாங்க. அதுக்கு நாமெல்லாம் ஒரு சப்போர்ட்டராக தான் இருந்தோம். ஏன்னா ஒரு புதிய வருகை அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. அதனால் அந்த புதிய வருகைக்கு எல்லாமே நம்ம ஆதரவு கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த வெற்றி பெற்ற அந்த 5 வருடத்தை சரியாக கொண்டுட்டு போக முடியல அவரால். அதாவது எந்த உதவியும் மக்களுக்கு போதுமான வகையில் கொண்டுட்டு போய் சேர்க்க முடியல. அதுக்கு அவங்க தரப்பு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நம்மளை செயல்பட விடாமல் ஆக்குறாங்க, அதனால தான் செயல்பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது செயல்படாமல் விடாமல் ஆக்கியிருந்தாலும் இனி செயல்பட விடாமல் ஆக்கினாலும் ரெண்டும் ஒன்று தான். அந்த 5 வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் வீணாக போகும். ஹசனா நானாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 3 4 கட்சியில் மாறி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே வராரு. அவருடைய முயற்சிகள் பாராட்டக்கூடியது. அந்த முயற்சி பெற்று வெற்றி பெற்ற நேரத்தில் அந்த கிடைக்கப்பெற்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்த தெரியல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. பொதுவாக எம்எல்ஏக்களுக்கு 2 விதமான விஷயங்கள், திறமைகள் தேவைப்படுது. ஒன்று கிடைக்கப்பெற்ற பதவியை எப்படி சரியாக பயன்படுத்துவது, அது அரசியல் ரீதியாக எப்படி சரியாக பயன்படுத்துவது. அதாவது எதிர்ப்புகள் வரலாம், அவங்க கூட்டத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ஒரு வகையான தகுதி தேவைப்படுது. இன்னொரு வகையான தகுதி எம்எல்ஏ போஸ்ட் கிடைச்சதுக்கு பிறகு ஆஃபீஸர்ஸ் மூலமாக பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை தடங்கள் இல்லாமல், சலுகைகள் அல்லது தேவையான விவரங்களை தடங்கள் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு அவங்க கண்காணிக்கிற வேலை மட்டும்தான் எம்எல்ஏக்கு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எம்எல்ஏக்கு ஒரு ஆஃபீஸர் மாதிரி டியூட்டி வழங்கப்படலை. ஒரு ஆஃபீஸர் வேலைக்கு வருவார், காலையில் 10 மணிக்கு வருவார், இந்த ஃபைலை பார்ப்பார், அந்த ஃபைலை பார்ப்பார், கையெழுத்து போடுவார், அதை கொண்டு போய் அடுத்த டேபிளில் வைக்கணும், அவருக்கு அந்த டியூட்டி. எம்எல்ஏவும் ஆஃபீஸரும் ஒரே மாதிரி தான் நமக்கு சம்பளம் வாங்குறாங்க. பட் எம்எல்ஏக்கு உள்ள டியூட்டி அப்படி கிடையாது. எந்த ஃபைலை வேணாலும் பார்க்கலாம், எந்த ஃபைலை வேணாலும் பார்க்காம இருக்கலாம், பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் தலையிடலாம், துரிதப்படுத்தலாம், வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டியூட்டி. ஆனால் 2 பேருமே மக்கள் பணத்துலேருந்து சம்பளம் வாங்கத்தான் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு டியூட்டியை செய்கிறதுக்கு ஹசனா நானாவால் கடந்த 5 வருஷத்தில் முடியல. அதனால் திரும்ப ஒரு வாட்டி வந்தாலும் இதுதான் நடக்குமோ அப்படிங்கிற வகையில் அது திறம்பட செயல்பட முடியாதோ அப்படின்ற ஒரு நினப்பு எனக்கு இருக்குது. அடுத்தது பிரபு, அவருடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்படி தோணுதுனாக்கா, ஏவிஎஸ் அண்ணா 2-3 முறை போட்டிட்டு ஜெயிச்சு இந்த தொகுதியில் தன்னால் முடிஞ்சதை
செஞ்சுட்டு வந்தார். அப்போ நம்ம சில காலகட்டங்கள் வெளிநாட்டில் இருந்தோம். அவர்கிட்ட எந்த உதவிக்கும் நமக்கு போகிறதுக்கு தேவைப்படலை, போகலை. அதனால் எப்படி ரொம்ப திறமாக செயல்பட்டாரான்னு தெரியாது, செயல்பட்டார். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல கோடி சொத்துக்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு ஓனராக இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து அரசியல்வாதிகள் வந்து தன்னுடைய சொத்துக்களையும் பிஸ்னஸையும் பாதுகாக்கிறதுக்கே அரசியலில் இருக்க வேண்டிய நிலமை தான் இந்தியாவில் இருக்குது. அதுக்காக தான் அவர் வராரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது. அது இல்லாமல் அவருக்கு அரசியல் அனுபவம், நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 அனுபவத்தில் ஒரு அனுபவம் கட்சியே பிரச்சனையை கட்டி காக்கிறது ஒரு அரசியல் அனுபவம். ஜெயிச்சு வந்துட்டாக்கா மக்களுக்கும் அரசுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக இருந்து செயல்படக்கூடிய அரசியல் அனுபவம் எதுவும் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறதாக அறிக்கையும் இது வரைக்கும் நான் ஒன்றும் பார்க்கல. அந்த வகையில் அவரை தேர்ந்தெடுக்கிறத விட, மூணாவதாக நாஜிம் நானாக்கு நான் வரேன். நாஜிம் நானாவை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடங்களில் ஒரு 4 பீரியடு போஸ்டிங்கில் இருந்திருக்காங்க. ஒரு பீரியடு தோத்துட்டாங்க, இன்னொரு பீரியடு ஜெயிச்சிருக்காங்க. நாஜிம் நானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வகையான அரசியல் திறமையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நல்ல தெளிவாகவே நம்புகிறேன். 2 வகையான திறமை அப்படிங்கிறது வந்து, ஒன்று தன்னுடைய கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது, சண்டை இல்லாமல் பார்த்துக்கிறது, எதிர்க்கட்சியை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, டேக்கிள் பண்ணுறது, இப்படிங்கிற ஒரு அரசியல் திறமையும், இன்னொன்று நிர்வாக பிரச்சனைகளில் தலையிட்டு அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அவருக்கு நல்லாவே இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். அது அவருடைய 2 வகையான அரசியல் திறமைகளும் நன்கு பெற்றவர். அப்படிங்கிறதுனால என்னுடைய ஸ்டாண்டு இந்த முறை நாஜிம் நானாவை தேர்ந்தெடுப்பது சரி அப்படின்னு நான் முடிவெடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கட்சிக்காகவோ முகத்துக்காகவோ போடுறதல்ல ஓட்டு. நான் இந்த கட்சிக்காரன் செத்தாலும் இதுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறதுனாலையோ, எனக்கு ஒரு மனிதரை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால போடுறதல்ல ஓட்டு. கலந்து ஆலோசித்து தெரியாதவங்க அல்லது சுயமாக யோசிக்கக்கூடியவங்க சுயமாக யோசித்து இவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, இவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, இவங்களால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறத அறிந்து போடுவது தான் ஓட்டு. ஒவ்வொரு எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சிக்கு போட்டாலும் தப்பு இல்லை, அது அறிதல் புரிதலோடு போடுறது தான் ஓட்டு. ஒரே கட்சியாக தான் இருக்கணும், பச்சவந்தியாக போகக்கூடாது அப்படிங்கிற பழைய வசனத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்றைக்கி யார் சரி, இன்றைக்கி யார் சரியான ட்ரெண்டு அப்படிங்கிறது போடுறது தான் ஓட்டு. இதில் சில நேர்மையானவர்கள் வந்து சுயேட்சையில் நிற்கலாம். நான் லிஸ்ட் எடுக்கலன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த சுயேட்சையில் நிற்கிறவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஃபீல்டு ஒர்க்கு பண்ணி தான் அவங்க வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கலாமே தவிர, நேர்மையானவன் நான் தான் எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னா மக்களுக்கு நேர்மையானவன் நீங்கள் தாங்கிறதே தெரியாது. அதனால் எத்தனை பேர் சுயேட்சையாக நிற்கிறீங்கன்னு தெரியல. அதனால் அவங்கள பற்றிலாம் பேசலைன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க, மன்னிக்கவும். இப்போ நாஜிம் நானா சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 விதமான அரசியல் அனுபவங்களும் இருக்கிறதுனால அவரை தேர்ந்தெடுக்கிறது சரிங்கிறதையும் நான் சொல்வதோடு, இந்த வீடியோ மூலமாக எனது குடும்பத்தார்கள், எனது நண்பர்கள், அதாவது தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட எனது நண்பர்கள், எனக்கு தெரிந்த நபர்கள், அதாவது நான் சொன்னால் கேட்கக்கூடிய அல்லது நான் யோசித்தா சரியாக தான் இருக்குன்னு நம்பக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த முறை அவரை தேர்ந்தெடுப்பது நமக்கு மிகவும் நல்லது. இது அரசியல் ஸ்டாண்டு. சரி, அரசியல் ஸ்டாண்டை வந்து நம்ம இது வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக செஞ்சிடறோமா, ஒரு பக்கம் குறையே இல்லையா அப்படின்னு பார்த்தா குறைகள் இருக்குது. அந்த குறைகளை வந்து இந்த வீடியோலேயே சொல்லி அதை நாஜிம் நானா அவர்கள் சரி செய்து கொள்ளும்படி இதே வீடியோலேயே நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முன்வரோம். ஆனால் பொதுமக்களுக்கு என்னென்ன நடக்கணும், என்னென்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இதே வீடியோவில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எங்கள் வள்ளல் சீதக்காதி வீதியை பொறுத்த வரைக்கும் 2 முறை மீட்டிங் போட்டிருக்கிறீங்க, ஒரு வீடுகளில் போட்டிருக்கிறீங்க. நான் பொதுவாக வேறு இடங்களில் வந்து நான் ஸ்பீச் கேட்குறதில்ல, அரசியல் ஸ்பீச் கேட்குறதில்ல. அதுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். என்னன்னாக்கா, அரசியல்வாதிகள் சொல்கிறத நாம் கேட்குற நேரம் கிடையாது. இது கிடையாது. நாம் சொல்கிறத அரசியல்வாதிகள் கேட்கக்கூடிய நேரம் தான் இது. அதுக்கு ஒரு பொதுவான உதாரணம் என்னான்னு கேட்டால், இந்த குறிப்பிட்ட ஒரு 15-20 நாளைக்கு மட்டும்தான் சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நம்ம காதில் கேட்கும். அந்த வார்த்தைகள் என்னென்னா, பொன்னான ஓட்டுக்களை வீணாக்காமல் சிந்தாமல் சிதறாமல் எங்கள் கட்சிக்கு போட்டுருங்க, உங்கள் பொன்னான பாதங்களை தொட்டு வணங்கி காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இந்த ஜஸ்ட் ஒரு 15 நாளைக்கு தான் கேட்க முடியும். அந்த 15 நாளில் 8 நாள் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 5-6 நாள் தான் இருக்குது. ஸோ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பொதுவான பார்வை என்ன ஒன்று இருக்குன்னா, இந்த பீப்புள் ஆர் கிங், அல்லது இந்தியாவுடைய தனி குடிமகன் தான் ஒரு அரசன். அப்படி தான் அரசியல் சாசனம் சொல்லுது.
அதன்படி தான் நான்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் யாருன்னு முதல்ல விளங்கிங்க. யாருக்கிட்டையும் எந்த தயவுக்கும் போகாதீங்க. விவரமா இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரமா இருந்துகிட்ருக்கு. அதனால் அரசியல்வாதிகள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க, இந்த 15 நாள் மட்டும் அவங்க காலில் விழுந்துட்டு அதுக்கு பிறகு இது பொதுவாக நாஜிம் நானா பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறதுனால அவருக்குன்னு நினச்சிட வேணாம். இது பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன். யார் வேணாலும் ஜெயிக்கலாம். யார் ஜெயித்தாலும் நீங்கள் தான். பீப்புள் ஆர் கிங்குங்கிறது கிங்கு தான். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. அது சரியாக சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும். அது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கேட்கணும் மீன்ஸ் செயல்படணும். மக்களுக்கு தேவையான விஷயங்களை கண்டு செயல்படணும். அப்படிங்கிறதுனால இந்த 15 நாள் மட்டும் காலில் விழுந்து வணங்குறேங்கிறது இல்லாமல் எப்போதுமே இந்த எண்ணங்கள் இருக்கணுங்கிறது என்னுடைய உள்ளார்ந்த வெளிப்பாடு. நாஜிம் நானா விஷயத்தில் நான் ஒரு அறிவுரையாக சொல்ல விரும்புவது இதே வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு 2-3 சம்பவத்தோடு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நாஜிம் நானா கிட்ட நான் 2 விஷயத்துக்கு போயிருக்கேன். இந்த 25-30 வருஷம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு 2 விஷயத்துக்கு போயிருக்கேன். விஷயம் நம்பர் 1, நம்ம வள்ளல் சீதக்காதி வீதியில் ஒரு பார்க் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பார்க்கு என்னுடைய அனுபவத்தில் இருந்த இடத்த அசனா நானா போஸ்டிங்க்கு வரும்போது, அதாவது ஜெயிச்சு எம்எல்ஏவாக வரும்போது அவர்கிட்ட நான் போய் மனு கொடுத்து இதை ஒரு கவர்மெண்ட் செலவில் ஒரு பார்க் எம்எல்ஏ ஃபண்டில் கட்டி கொடுங்கன்னு கொடுத்துருந்தேன். அந்த 5 வருஷமாக அவர் எதுவும் செய்யலை. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, முயற்சி பண்ணதாகவும் எனக்கு தெரியல. அந்த 5 வருடங்கள் கழிந்து போனன. பிறகு எம்எல்ஏ நாஜிம் நானா வந்ததுக்கு பிறகு அவங்ககிட்ட போய் அதே செய்தியை சொன்னேன். இந்த இடத்துல இந்த காடாகவே கிடக்குது, இது ஒரு பார்க் வந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு நான் நோ அப்ஜெக்ஷன் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்தில் சுமார் ஒரு 21 லட்சத்தி சொச்சு ரூபாய்க்கு அந்த பார்க் அமைச்சு கொடுத்தாங்க. அது நமது பராமரிப்பில் இப்போ இருக்குது. மேலும் அந்த பசங்க பால் விளையாடும்போது அந்த பால் வெளியில் போகுது, வீட்டில் உள்ளவங்கலாம் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கோரிக்கை வச்சோன்னே அது டர்ஃபு மாதிரி செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு ஒரு 5-6 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணி அதுவும் செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. இது ஒரு பொதுமக்களுக்காக நான் நினச்சது. அதேமாரி நாஜிம் நானாவுடைய எம்எல்ஏ ஃபண்டில் இருந்து பொதுமக்களுக்காக செஞ்ச ஒரு நல்ல விஷயம். அதற்காக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி. 2வது விஷயம், அவர்கிட்ட நான் போனது என்னன்னாக்கா, ஒரு கால் முடியாத ஒருவருக்காக கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்கு இந்த லோன் கொடுக்குறாங்க இல்லையா, 5 லட்ச ரூபா, அதை கிளைம் பண்ணி கேட்டிருந்தேன். அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஹெல்ப்பர்ஸ் சக ஊழியர்கள்கிட்ட சொல்லி அதை அப்ளிகேஷன் போட்டு கொஞ்சம் டிலே ஆனிச்சு. பட்டு ஃபஸ்ட் அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா சேங்ஷன் ஆகிடுச்சு. அப்போ அதுக்காகவும் தனிப்பட்ட ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான் நான் இது வரைக்கும் நாஜிம் நானாட்ட உதவின்னு போயிருக்கேன். 2மே பொதுமக்கள் சம்மந்தப்பட்டது. இது நிறைகள். இப்போ நான் சொல்ல போகிறது குறைகள். அந்த குறையில் ஒரு முக்கியமான குறை என்னென்னா, இப்போ இந்த 1 லட்ச ரூபா லோன் சேங்ஷன் பண்ணாங்கல்ல, சேங்ஷன் பண்ண உடனே அந்த ஆஃபீஸர் ஒரு லேடி பேரில் தான் போட்டது அந்த லோனு. லோனு மீன்ஸ் அந்த கவர்மெண்ட் மானியம். அந்த மன்னிக்கும், ஃபோன் வருது, அதனால் நான் தடங்கலாயிடுச்சு. அப்போ அந்த லோனு கிடச்சதுக்கு பிறகு அவங்க ஃபோன் அடித்து, என்னம்மா பணம் வந்துருச்சே, எங்களுக்கு ஒன்றும் காசு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேட்டாங்க. அப்போது நான் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதில் நான் வாலண்டியர் அண்ட் மெம்பராக இருக்கிறேன். அதனால் லஞ்ச ஒழிப்பு துறையோட நேரடி தொடர்போடு நம்ம இருக்கிறோம். அந்த வகையில் அந்த செய்தி என்கிட்ட கொண்டு வந்ததில் நான் சொன்னேன், உள்ளூர் ஆளாக இருக்கிறாரு, அவரை போய் அரெஸ்ட் பண்ணி சின்ன பின்னப்படுத்தினா அவங்க லைஃபே வீணாகிடும், முடிஞ்ச வரைக்கும் அது காசு இல்லைன்னு அவாய்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். 2-3 முறை அவங்க வெளியூரில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தாங்க. அவர் என்ன பண்ணார், தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, என்னம்மா எல்லோரும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் மட்டும் காசு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா அளவுக்கு எதிர்பார்த்து கடைசியில் 5,000 ரூபாவில் நின்று 5,000 ரூபாய்க்கு திரும்பி அடிச்சுக்கிட்டே இருந்தார். அவங்களும் எவ்வளோதான் சொல்லி பார்த்தாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அவர் ஃபாலோ அப்பில் அந்த காசை வாங்காமல் விடுற மாதிரி ஐடியாவே இல்லை. அதோட நம்ம வேலையை நம்ம காட்டணுமே அப்படிங்கிறதுனால அந்த காசை கொடுக்குறதுக்கு என் இடத்துக்கே வர வச்சு அவருக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு அந்த அம்மா கையாலேயே அந்த பணத்தை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் பேசிக்கிட்டே இருந்துட்டு என்னோடய ஐடி எடுத்து காட்டினோன்னே பயந்து போய் அந்த பணத்தை திரும்ப கொடுக்க வந்தார். நான் கொஞ்ச நேரம் அந்த பணத்தை வாங்காதீங்க, வச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் அட்வைஸ் பண்ணி, இது நீங்கள் காரைக்காலில் என்னால் ஒரு விஜிலன்ஸில் ஒரு ஆள் பிடிப்பட்டாங்கன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சி தான் அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். நீங்கள் திரும்ப இந்த பணத்திலேயே குறிக்கோளாக இருக்கிறீங்க,
எத்தனை பேருக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு 50 பேர் இருக்கோம் அப்படின்னாரு. அப்போ 50 பேருக்கு 5000ரூவானா 2,50,000 அவங்க வந்து டைரெக்டாகவே லஞ்சம் வாங்குறாங்க. இந்த லஞ்சத்தில் வந்து இது நிறைகள் குறைகளில் நான் எதுக்கு சொல்லிட்டு வரேன்னா, இந்த மாதிரி லஞ்சம்லாம் இருக்கிறத வந்து நம்ம எம்எல்ஏவாக இருக்கிற நாமளும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாங்கள் ஒரு ஒரு பப்ளிக் வாலண்டியராக இருந்து கண்காணிக்கிறதை விட அதிக பொறுப்பு இங்கே எம்எல்ஏக்களுக்கு வந்து இருக்குது. எந்த ஆஃபீஸில் 100 ரூபா லஞ்சம் நடந்தாலும் அது எம்எல்ஏவுடைய பொறுப்பு, பங்குனா காசு பங்கு இல்லை, அந்த தவறில் பங்கு. அப்போ இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதோட நாம் என்ன பண்ணோம், அவரை வார்ன் பண்ணி இதை உங்களுக்கு நான் வார்னிங்காக விட்றேன், இப்போ கூட நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வார்ன் பண்ணி விட்டுட்டேன். பயந்துக்கிட்டே போயிட்டார். சொல்லியும் விட்டுருக்கேன், இதை காரணமாக காட்டி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நான் விட மாட்டேன்னு சொல்லி விட்ருக்கேன். அதனால் அவர் டிலேயும் பண்ண மாட்டார், உறுதியாக நம்பலாம். இதில் பொதுமக்களுக்கு ஒரு மெசேஜ் நான் இதில் வைக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பணமாக இருந்தாலும், எந்த ஒரு கவர்மெண்ட்லேருந்து நடக்கக்கூடிய நம்மளுடைய வேலைகளாக இருந்தாலும் சரி, பட்டா சிட்டாவாக இருக்கட்டும், பத்திரமாக இருக்கட்டும், ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், ரேஷன் கார்டு நீக்குதல், சேர்த்தல் எதுவாக இருக்கட்டும், 5 ரூபா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்ட சொல்லுவாங்க அந்தந்த பேப்பரில், அதை மட்டும்தான் நீங்கள் ஒட்டணும். அதை மீறி நீங்கள் எங்கே பணம் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் மகா முட்டாள். அவங்க உங்கள்கிட்டருந்து ஏமாற்றி பணம் வாங்குறாங்க, அவங்க பெரிய புத்திசாலி. நீங்கள் மகா முட்டாளாக இருக்க விரும்புகிறீங்களா, அடிமையாக இருக்க விரும்புகிறீங்களாங்கிறது நீங்கள் லஞ்சம் கொடுக்குற இடத்துல இருந்தே நீங்கள் முடிவு பண்ணீங்க. நீங்கள் ஒரு அடிமையாகவே வாழ விரும்புகிறீங்க அப்படிங்கிற முடிவு பண்ணீங்க. தயவு செஞ்சு லஞ்சம் கொடுக்காதீங்க. அப்படி லஞ்சம் வந்து ரொம்ப வற்புறுத்தப்பட்டால் என் காண்டாக்ட் நம்பரு 7667 30 30 30 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் ஹமீது, வள்ளல் சேதக்காதி வீதியில் இருக்கிறேன். உங்களுக்கு இமீடியட்டாக அதுக்கு நிவாரணம் நான் செஞ்சு கொடுக்குறேன். இது ஒரு விஷயம். அப்போது இது குறைகள் மேட்டரில் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு குறை ரெகுலராக காரைக்காலில் நடந்துகிட்ருக்கு, நம்ம தொகுதியில் நடக்குது, அதுவும் எம்எல்ஏ ஆஃபீஸ் மூலமாக ஃபைல்லையே நடக்குது. இதை கண்காணிக்க வேண்டிய டியூட்டியை கண்காணிக்காமல் தவற விட்டது ஒரு லைவ் எம்எல்ஏவுடைய குற்றம் அப்படின்னு முதல் குற்றச்சாட்டை வைக்கிறேன். இரண்டாவது குற்றச்சாட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கும். இந்த வீடியோவை கொஞ்சம் மெனக்கெட்டு கேளுங்க, லாங்காக இருக்கும். இது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதை சரியான சந்தர்ப்பமாக நினச்சி இந்த செய்தியை நான் வெளியிடுறேன். அதாவது நான் 2010 ஃப்ரான்ஸ்லேருந்து வர்றேன். 2011-12 இதே பார்க்குக்காக வழங்கப்பட்ட ஒரு இடம் ஒன்று, இந்த இடம் பார்க்குக்கு வழங்கின இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பல குடிசைவாசிகள் இருக்காங்க, ஒரு 7-8 பேர். அதை 2001-2002 எங்கள் அம்மா வந்து இப்போ இல்லை, அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இன்னும் தாழ்ந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க. நான் அதை சொல்லாமல் சொல்கிறேன். எங்களுக்கு வசிக்கிறதுக்கு இடமே இல்லாமல் இருக்குது, உங்கள் தோட்டத்தை ஒட்டி ஒரு இடம் கொடுங்க, ஒரு 5 அடி அளவுக்கு கொடுங்க, நாங்கள் நீங்கள் எப்போ சொன்னாலும் காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க. அப்போ நம்ம அந்த நேரத்தில் அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சரி பரவாயில்ல, அதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தது என்னாச்சுன்னா 2 அடி 4 அடி ஆச்சு, 4 அடி 8 அடி ஆச்சு, அப்படியே 10, 15, 20, 30, 40 கூட போயிடுச்சு இன்றைக்கி. அது அவங்க அப்படி தான் செயல்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லை தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கி அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு, இப்ராஹிம் அப்படிங்கிறவருடைய மகள், ஃபர்சானான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர், எனக்கு மறந்துடுச்சு. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு வேலியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. வேலியை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, ஏன் அந்த ஒரு இடம் உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கோம், அதில் வசிக்க வேண்டியது தானே, நீங்கள் திரும்பி உள்ளே வருங்கன்னு நான் அந்த வேலியை பிடுங்கி போடுறேன். ஒரு சின்ன சண்டை வருது, வாய் சண்டை வருது. அந்த வாய் சண்டை முத்தி போய் ஒரு கூட்டமாகுது. அதோடு நம்ம கலைஞ்சி வந்துடுறோம். இந்த செய்தி வந்து நாஜிம் நானா வீட்டுக்கு போகுது. அவங்கெல்லாம் போகிறாங்க. அதாவது என்னை எதிர்த்து போராட நேரடியாக தெரியாமல் அவங்க நாஜிம் நானா வீட்டுக்கு போகிறாங்க. நாஜிம் நானாவுடைய பெரிய குறைகளில் இது ஒரு குறை. அதனால் இதை தெளிவாக எம்எல்ஏவும் கேட்கணும், எம்எல்ஏ சார்ந்தவங்களும் கேட்கணும், பொதுமக்களும் கேட்கணும். இவர் நாஜிம் நானா கிட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்கள்ல, போலீஸ்னால் நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, ஈபினா நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு ஒரு ஹெல்ப்பர்ஸாக இருக்கிறாங்க, ஒரு டீமாக வச்சுருக்கிற ஒரு நல்ல சிறந்த செயல்பாடு தான். இதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வெரி ஒஸ்ட் கேரக்டர்ஸு, ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. அது அவருக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரியல. அதில் என் சம்பவத்தை சொல்லிவிட்டு அப்புறம் இதர சம்பவங்களை சொல்கிறேன். அங்கே போய் சொன்ன உடனே ஓகே அப்படியா, போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்கள் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார், நாஜிம் நானா சொல்லியிருப்பார் போல். அதன் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10-15 பேரை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் அந்த சம்பவம் நடந்த ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போலீஸ் அழைக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகிறேன். ஏன்னா அவங்க தப்பாக ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ இருக்கக்கூடிய அறிவு செல்வன் இருக்கார்ல, ரொம்ப அறிவுள்ளவர், அவர் தான் அப்பயும் இருந்தார்.
எஸ்ஐயாக இருந்தார், இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, என்ன ஒழுங்கான முறையில் என்ன ஹேண்டில் பண்ணலை. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்குது, அவர் துளி கூட அதை படிக்கல போல இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் என்னங்கிறது அவர் படிக்கல போல இருக்குது. அதேமாதிரி எவ்வளோதோ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர்ஸ் டிகே பாசு வழக்கில் வந்து ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் அவர் படிக்க மாட்டார். அவர் எப்படின்னா ஏதோ காசை கொடுத்து உள்ளே வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனை போட்டு ஓட்டுவார், அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு தெரில. அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட தவறாக பேசுகிறாரு, அவருக்கு எனக்கு வாக்குவாதமாகுது. அதுக்கு பிறகு இங்கே எம்எல்ஏட்டேருந்து வந்த குரூப்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவர் ரொம்ப இப்படி தான் ரஃபாக பேசுவார், இவர் மேலே ஒரு பொம்பளை கேஸை போட்டு விடுங்கன்னு அந்த ஃபர்சானாங்கிற பொண்ணை வச்சு என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த பொண்ணை வந்து நான் மானபங்கப்படுத்த முயற்சித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போடுறாங்க. எப்படின்னா, இந்த வேலி விஷயத்துக்காக நான் உள்ளே போகிறேன்னா அவங்க வீட்டில் யாருமே இல்லையா, அப்பா அம்மாலாம் வெளியே போயிருக்காங்க, இப்போ பேசாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுதான். ஆஹா, அப்பா அம்மா இல்லையா, இதான் நல்ல சந்தர்ப்பம் வந்து நான் ஓடி போய் வீட்டில் போய் அவங்கள நான் ஏதோ டச் பண்ண விரும்புகிறேன்னா, இவங்க ஆண்டு கத்துறாங்களாம், அதோட நான் ஓடி வந்துட்டேன் இப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க. இதான் எஃப்ஐஆரில் இருக்குது. ஸோ அப்போ நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த காலகட்டங்கிறதுனால இந்தியா என்னடா இவ்வளோ மட்டமாக இருக்குது தூங்குற அளவுக்கு எனக்கு இருந்தது. நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. அங்கே வந்து ஒரு ராயல் லைஃப்னால் பணங்காசுக்கு சொல்ல வரல, கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வெரி ராயலாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் எல்லாமே. இப்படி ஒரு 20 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தா கச்சடாத்தனமாக சாக்கடை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன அது, ஒரு நம்ம இடத்த போய் நம்ம சரி பண்ண போகிறோம், அந்த நேரத்தில் வந்து ஒரு பொண்ணு தப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறதுக்கு நாஜிம் நானாவுடைய பிஏக்கள் தான் அங்கே வந்திருக்காங்க. இது நாஜிம் நானாவுடைய வாக்குறுதியோடு நடந்ததா இல்லையாங்கிறது எனக்கு ஆதாரம் இல்லை, அதனால் சொல்ல தெரியாது. ஆதாரம் இல்லாத பேசவும் விரும்பலை. அப்போ அவங்க இண்டிவிஜுவலாக முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்க, இவர் மேலே அந்த பொண்ணுகிட்ட ஒரு தவறான ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டேஷன் பெயிலில் விட்றாங்க. அப்போ நான் வெளியில் வந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறேன், என்ன இப்படி நடக்குது நாட்டில், இப்படி தான் என்ன எல்லாமே பொய் கேஸு, பொய் பிரச்சாரம், எல்லாமே பொய்யாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. வீரபாண்டியன் அட்வொகேட்டுக்கிட்ட என் கேஸ் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் ரொம்ப நாளாச்சு, இந்த கேஸ் என்னாச்சு, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. பிறகு ஒரு கட்டத்தில் நான் முடிவெடுக்கிறேன், ஓகே, சட்டம் தெரியாததுனால மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, சட்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதிலிருந்து நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுக்கிறேன். அந்த முடிவை எடுத்ததுக்கு பிறகு சட்டத்தை நான் மிக தெளிவாக படிக்கிறேன். போலீஸ்னால் என்ன, எஃப்ஐஆர்னால் என்ன, கோர்ட்னா என்ன, வழக்குனா என்ன, ஒன்றுக்கும் விவரங்களை படித்து கோர்ட்டில் எப்படி கேஸ் நடக்குது, ஒரு உண்மையை பொய்யா சொன்னால் எப்படி அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, ஒரு உண்மையை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு 3-4 வருஷம் அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஒரு தெளிவுக்கு வந்ததுக்கு பிறகு நான் முடிவெடுத்தேன், இந்த கேஸை நம்மளே வாதாடினா தான் உருப்படும், வக்கீல்கிட்ட இருந்தால் உருப்படாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த முடிவை எடுத்துட்டு நான் முதல்ல வக்கீலுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன், இந்த வழக்கை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் வாதாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு ஒன்று அனுப்பிட்டு ஜட்ஜிக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அந்த வழக்கை நானே வாதாடுறேன். நானே வாதாடும்போது அதுக்கு பிறகு கடைசி கட்ட விசாரணையாக அறிவுசெல்வன் வந்து பாண்டிச்சேரியில் இன்ஸ்பெக்டராக இருக்கார், வரவே மாட்டேங்கிறாரு, விசாரணைக்கு வரவே மாட்டேங்கிறாரு. கடைசியாக ஒரு மனு கொடுக்குறேன், அவரை விசாரணைக்கு வரணும், இல்லைனா அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுக்குறேன் ஜட்ஜிட்ட. அப்புறம் அவரை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசி அவரை வர வச்சுட்டாரு. அவரை கூண்டில் நிப்பாட்டி நான் வக்கீல் இருக்க வேண்டிய இடத்துல நான் நின்று அதை கேள்விகள் கேட்கும்போது திருன்னு என்ன சொல்கிறது, கெட்ட வார்த்தை வருது, ஆனால் வீடியோவாக இருக்கிறதுனால சொல்ல முடியல, ஏதோ தின்ன மாதிரி இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி முழிச்சார். ஏன்னா பொய் வழக்கு, ஒரு எம்எல்ஏவோ அல்லது எம்எல்ஏடைய ஆட்களோ சொல்லி ஒரு பொய் வழக்கை போட்டுட்டா மக்களை சின்ன பின்னாமல் ஆக்கிடலான்னு நினச்ச அவங்களுக்கு நானே சட்டத்தை படித்து கோர்ட்டில் போய் வக்கீல் விசாரிக்க வேண்டிய இடத்துல நான் நிற்பேன்ட்டு அவர் நினச்சிருக்க மாட்டார்ல. நின்ன உடனே திருன்னு முழிச்சார், ஜட்ஜிக்கிட்ட 2 திட்டு வாங்கினார். என்னையா கேஸ் பண்ணிட்டு வரீங்க, ஒன்று இவர் போலீஸுன்னு பார்க்குறேன், இல்லைனா வேறு மாதிரி நடந்திருக்கணும் என் முன்னாடியே ஜட்ஜி திட்டினார். அந்த திட்டையும் வாங்கிக்கிட்டு முழிச்சிக்கிட்டே வெளியில் வந்தார். இதில் அறிவு செல்வனுக்கே நிறைய அறிவு சொல்ல வேண்டியது இருக்குது, பட் இந்த வீடியோவில் வேணால் அது லாங்காக போயிடும். அறிவு செல்வனுக்கு வேறு வீடியோ நான் போடுறேன். முதல்ல அவர் எஸ்ஐயாக இருந்து இப்போ ஒரு இன்ஸ்பெக்டராக இதே காரைக்காலுக்கு வந்திருக்காரு. காரைக்கால் எந்த அளவுக்கு அவர் நிர்வாகம் பண்ணி கிழிக்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன நமக்கு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, 1 செகண்ட். ஓகே, அப்போ என்ன இதுலேருந்து நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ நினச்சா அல்லது ஒரு எம்எல்ஏடைய ஆட்கள் நினச்சா, ஏன்னா இதில் யாருன்னு எனக்கு டிஃபைன் பண்ண முடியாததுனால அதை மட்டும் நான் கேள்விக்குறியாக வைக்கிறேன். ஒரு எம்எல்ஏடைய ஆட்கள் நினச்சா ஒரு நிரபராதியை குற்றவாளியாக ஆக்கலாம், ஒரு நியாயமான மனுஷனை அநியாயமான ஆளாக ஆக்கலாம், ஒரு நல்லவனை திருடனை ஆக்கலாம். அப்படின்னா இது ஒரு நல்ல நிர்வாகம் அல்ல. இது எம்எல்ஏ
ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் நான் பொது தளத்தில் வெளியிடுறேன். இதை வந்து உங்களை தாக்குவதற்கு அல்ல, உங்களை நாங்கள் திரும்பவும் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலைமையில் இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய உரிமைகளும் பொறுப்புகளும் எங்களுக்கு இருக்குது. வி ஆர் த கிங் ஆஃப் த கண்ட்ரி. எப்பயுமே, இந்த 15 நாளைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே பொதுமக்கள். அந்த வகையில் தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் களை எடுக்கணும். இதில் இந்த ஜேம்ஸ்ன்னு ஒருத்தனை பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க. இவருடைய ஆக்டிவிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நாஜிம் நானா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த கேஸ் நடக்கும்போது அந்த ஆள் உள்ளே நின்றுக்கிட்டு கையை காலை முறுக்குறான். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயெல்லாம் மீறி ஒரு ஆளை அடிச்சிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மனதைரியம் அவங்களுக்கெல்லாம் வளர்ந்துருக்குன்னா இது எப்படி வளர்ந்தது? அவங்க வசிக்கக்கூடிய ஏரியா என்ன, அவங்க யார், அவங்களுடைய பொருளாதாரம் என்ன, அவங்களுடைய தராதரம் என்ன, நான் வந்திருக்கிற ஆள் யார், என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, எதுவுமே வழங்காமல் என்னை அடிக்கணுங்கிற ஒரு பாவனை போல் இந்த சட்டையை மடக்குவாங்கள்ல, பாத்ரூமா 2ல் 1ன்னு வரைஞ்சி கட்டுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பாவனையை அவர் அங்கே பண்ணுறாரு. இதுக்கு யார் காரணம்? அப்போ நீங்கள் ஒன்று கவனிக்காமல் விட்டுருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படிலாம் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். இதில் எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய அறிக்கையாக நீங்கள் எனக்கு தனியாகவோ அல்லது வீடியோவாவோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே வந்தாலும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் குற்றங்களும் வளர்ந்துக்கிட்டே தான் வரும். இது ஒரு பக்கம். ஏன்னா நான் நாஜிம் நானாக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இது சப்போர்ட் வீடியோன்னு எல்லாம் நினச்சிடக்கூடாது. சப்போர்ட் பண்ணுறேன், அட் த சேம் டைம் குறைகளையும் நான் சொல்லி காட்டக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. நான் அதனால் சொல்கிறேன். அடுத்த விஷயம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப்பர்ஸ் மாதிரி வச்சுருக்கிறீங்க. அதில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் பேசப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு 20-30 பேர் நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஆட்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க, அவங்க ஜாபுக்கு போகிறதே இல்லை, கவர்மெண்ட் ஜாபில் அவங்களுக்கு சம்பளம் வந்துடுது, அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இங்கே பிஏ மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு குற்றச்சாட்டு பல முறை வந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரியாது, ஆதாரமாக என்கிட்ட இல்லை. அது உண்மையாக இருந்தால் தயவுசெய்து அதை செய்யாதீங்க. நீங்கள் அப்படி வச்சுக்கிறா இருந்தால் வாலண்டியர்ஸாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்துங்க. அல்லது ஒரு மினிமம் சேலரி கொடுத்து பயன்படுத்துங்க. அதுவும் இல்லாத பட்சத்தில் இவர் வருவார், இவர் உங்கள் ஹெல்ப்புக்கு வருவார், ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவருக்கு ஒரு 100 ரூபா ஃபீஸை கொடுத்துருக்கேன்னு மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியே வாங்கிக்கிங்க. இது ஜென்யூன். இப்படி நடந்ததுன்னா அது மிக பெரிய தவறு. அது நடந்து இருந்தால், ஏன்னா இது பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நடந்து இருந்தால் அது திருத்திக் கொள்ளப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இபி ஆஃபீஸுக்கு ஒரு வேலை உங்களை நாடி வர்றாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு புரிதலே இல்லை. என்ன அப்படின்னா, இபி ஆஃபீஸ் வேலையை இபி தான் பார்க்கணும், அங்கே உள்ள ஏஇ ஜேஇ தான் பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்க வேண்டியது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதனால தான் உங்கள்கிட்ட வராங்க. சரி, வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஆளை தம்பி இதை இபி ஆஃபீஸில் போய் அவங்களுக்குள்ள வேலையை முடிச்சு கொடுங்கன்னு ஒரு ஆள்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு 5000 10,000 காசு வாங்கிக்கிறாங்க. இது நான் பேசுகிறது எல்லாமே ஆதாரத்துக்குரியது. காசை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் குயிக்காக முடிச்சு கொடுத்துட்றாங்க. இந்த நடைமுறையும் எனக்கு பிடிக்கல. இந்த நடைமுறை சரியில்லாத நடைமுறை. அப்போ ஆஃபீஸுக்கு போகிற லஞ்சத்தை எம்எல்ஏட்ட இருக்கக்கூடிய பிஏ வாங்கி அந்த பிஏ மூலமாக அங்கே போகுதா, அல்லது அவங்களே எடுத்துக்கிறாங்களா, அல்லது உங்களுக்கு வருதான்னு ஒரு பொதுமக்களுடைய குழப்பமும் எங்களுடைய குழப்பமும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சுட்டி காட்டக்கூடிய உரிமையும் தகுதியும் எல்லாமே நம்மகிட்ட பொறுப்பு இருக்கிறதுனால சுற்றி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கும் போது பொதுமக்களுக்கு உதவிகளை விட உபத்திரங்கள் அதிகமாக இருக்குது. இந்த உபத்திரங்களை நீங்கள் கலைஞ்சே தான் ஆகணும். உங்களுக்கு ஓட்டு போடுறது நாங்கள். மிஸ்டர் ஹமீது ஓட்டு போடுறாரு, மிஸ்டர் ஹமீதோட ஒய்ஃப் ஓட்டு போடுறாங்க, ஹமீதோடைய சிஸ்டர்ஸ் ஓட்டு போடுறாங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம். யாரோ ஒரு ஆள் எங்கேயோ ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு எங்களை அதிகாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகாரம் அளிச்சிங்கன்னா மிகப்பெரிய தவறு. இப்போ என்ன மாதிரி எல்லாருமே சட்டம் படித்து அந்த மாதிரி ஒரு கேஸை டேக்கிள் பண்ணி உங்கள்ட்ட எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தைரியம் யாருக்கும் வராது. அப்போ என்ன பண்ணோம், உங்களை நாடி வர்றவர்கள், நான் உங்களை நாடி பர்சனல் விஷயத்துக்கு இது வரைக்கும் வரல, 2 ப்ரைவேட் விஷயத்துக்கு வந்தாலும் அதை நல்லா செஞ்சு கொடுத்தீங்க, அதுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் அதிகமான மக்கள் தன்னுடைய வேலையை தன்னால் செய்ய தெரியாமல் டிலே ஆகுது அப்படிங்கிறதுனால, அல்லது எங்கே கொண்டு போய் என்ன அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு தெரியாமல் உங்கள் ஆஃபீஸில் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்து அனுப்புகிறீங்க. அந்த டெஸ்டினேஷன் முறைப்படி செயல்படுதா இல்லை தவறாக செயல்படுதான்னு கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது.
மற்றபடி எம்எல்ஏவுடைய திறமையை பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு 2 திறமைகளும் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கள் தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரவு அளிக்கிறோம், வாக்கு அளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோம். எங்கள் தெருவிலேயே சில மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ஸ்லாம் நான் வரல. காரணம் என்னென்னா, அதில் வந்து ஸ்பீச் கேட்க வேண்டிய நிலைமையெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம மிக தெளிவாக இருக்கிறோம். நமக்கு என்ன தேவையோ அதை எம்எல்ஏ செஞ்சு கொடுக்கணும், நமக்கு மீன்ஸ் பொதுமக்களுக்கு அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். எனிவே இந்த வீடியோ வந்து ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஒரு 10-15 நிமிஷம் தான் கால்குலேட் பண்ணேன். சில விஷயங்கள் நான் மறந்துருக்கலாம், சில விஷயங்களை கூட குறைச்சி கூட பேசியிருக்கலாம். இது யாரையும் தாக்குதல் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு தகுதியான ஆள் நீங்கங்கிறத முடிவெடுத்து நான், என்னை சார்ந்த குடும்பம், என்னை சார்ந்த தெரிந்த அறிந்த மக்கள், நான் சொன்னால் கேட்கக்கூடிய சிலர் அல்லது பலர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜை நான் கன்வே பண்ணுவேன். அதனால் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதே சமயம் இந்த சில்லறை விஷயங்களை நீங்கள் மிக தெளிவாக கண்காணிக்க வேண்டும். இதில் வந்து சட்ட மீறல்கள்லாம் பல இடங்களில் நடக்குது. எனக்கு நடந்த மாதிரி. எனக்கு பேசக்கூடிய தைரியம் இருக்குது, படிக்கக்கூடிய திறமை இருக்குது. நான் எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு வருவேன். இப்பயும் இன்னும் பண்ணுவேன். இதே மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டாரா, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு கதறாங்க எல்லாரும். இது உங்களுக்கு இல்லை, பொதுவாக வெவ்வேறு ஊர்களில் வந்து ஒரு எம்எல்ஏ ஃபோன் அடிச்சுட்டா போலீஸ் ஸ்டேஷன் வந்து எம்எல்ஏ வீட்டில் வந்து சாப்பிட்டு அவங்க காசுலேயே வாழ்கிற மாதிரி போலீஸ் செயல்படுறாங்க. அதுக்கு சட்ட புரிதல் இல்லாத வரைக்கும் நமக்கு பயம் இருந்தது. சட்ட புரிதல் வந்ததுக்கு பிறகு நீ யார், நான் யார், போலீஸ் யார், இவன் யார், அவன் யாருங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சதுக்கு பிறகு எல்லாமே தெளிவாயிடுச்சு. அதனால் இந்த ஒரு புரிதல் பொதுமக்களுக்கும் நான் அந்த வீடியோ மூலமாக கொடுக்குறேன், உங்களுக்கும் கொடுக்குறேன். இதில் ஒரு மிகப்பெரிய கலைதல் தேவைப்படுது உங்கள் நிர்வாகத்தில். அந்த நிர்வாகத்தை கலைஞ்சி சிறப்பாக நடத்துங்க. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.